திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 சதுர அடி நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த அலுவலகம் அமைந்துள்ள இடம் பஞ்சமி நிலம் என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க கோரி முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் RS பாரதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என அவர் கூறியிருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட நிலம் மாதவன் நாயர் என்பவரிடமிருந்து அஞ்சுகம் பதிப்பகத்திற்கு விற்கப்பட்டதாகவும் பஞ்சமி நிலம் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டுக்கு முன்பான ஆவணங்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் முரசொலி அலுவலக நில விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையம் புதியதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தலாம் என்று கூறி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பளித்து அவர்களின் விளக்கத்தையும் பெற்று விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முரசொலி நில விவகாரத்தில் திமுக இனியும் விசாரணையை தள்ளி போட முயற்சிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக உள்ளது. பல தளங்களில் கேள்வி எழுப்பியும் இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளிக்க வேண்டிய திமுகவோ இதற்கு பதில் கூறுவதை தவிர்த்து வருவது பொதுமக்களிடையே பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் முதல் புகார்தாரராகவும் தமிழக பாஜக மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அவர்கள் 2ஆம் புகார்தாரராகவும் தொடர்ந்த வழக்கில் பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கோரி திமுக தொடர்ந்த மனு இன்று மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு புதியதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துள்ளது. திமுக இனியும் விசாரணையை தள்ளி போட முயற்சிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்கும் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.